ஹலோ கைஸ், ஜூலை மந்தில் நான் வாசித்த தமிழ் புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் புக் சிவசங்கரி மேமுடைய வானதி பதிப்பகம் வெளியிட்ட பாலங்கள். இந்த புக் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வாசிக்கணும்னு நினச்ச புக். இதோடைய விலை பார்த்திங்கன்னா ₹100. இதோட பேஜஸ் பார்த்திங்கன்னா 340 பேஜஸ் இருக்குது. கட்டாயம் எல்லாருமே இதை ஒன்ஸ் படித்து பார்க்கணும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் புக் பார்த்திங்கன்னா பிரபஞ்சன் அவர்களுடைய வானம் வசப்படும். இந்த புக் சாகித்ய அகாடமி அவார்ட் பெற்றிருக்க நாவல். இந்த புக்கோடைய பேஜஸ் பார்த்திங்கன்னா 656 பேஜஸை கொண்டது. இந்த வானம் வசப்படும் பிரபஞ்சன் அவர்களுடைய புக். இதோடைய விலை பார்த்திங்கன்னா ₹200. நான் பிரபஞ்சன் அவர்களுடைய வாசித்த முதல் புத்தகம் இது தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவருடைய எழுத்து நடை. அடுத்ததாக நான் படித்த புக் பார்த்திங்கன்னா தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய சாய்வு நாற்காலி. இவர்களுடைய புக் நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் படிச்சிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. சாய்வு நாற்காலி இந்த புத்தகம் விலை ₹175. 342 பேஜஸை கொண்டது இந்த புக். நான் பார்த்தசாரதி அவர்களுடைய மணிப்பல்லவம் இந்த புக்கை நான் படிச்சிருக்கேன். நான் இவருடைய படித்த 2வது புக் மணிப்பல்லவம். நான் இவருடைய படித்த நூல்களில் முதல் புக் பார்த்திங்கன்னா பாண்டிமாதேவி படிச்சிருக்கேன். ஸோ இவருடைய எழுத்து நடை, இவர் கன்வே பண்ணுற விதம் இது எனக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக புரிஞ்சுது. ஸோ எனக்கு இவருடைய இன்னொரு புக் படிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் செகண்ட் எடுத்த புக் தான் மணிப்பல்லவம். கண்டிப்பாக வாசித்து பாருங்கள். மணிப்பல்லவம் ₹250. இதோடைய பக்கங்கள் பார்த்திங்கன்னா 657. கண்டிப்பாக நீங்கள் இந்த 4 புக்ஸை பற்றியும் படிக்கணும். இந்த 4 புக்ஸை பற்றின ரிவ்யூவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இனிமேல் புக் ரெக்கமெண்டேஷன் ஹால் வீடியோஸ்லாம் நம்ம சேனல்லே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.